வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். எதிர்க்கட்சியினருக்கான நிதி ஒதுக்கீடு தமக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனை இருந்ததில்லை. பிரதமர் திட்டவட்டம். எதிர்க்கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் தொகுதிகளுக்கான ஒதுக்கீட்டு நிதியை பெற தமக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் இதுவரை இருந்ததில்லை என பிரதமர் கூறியிருக்கிறார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதுவும் ஆவதற்கு முன்னரே தமக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாக கூறுகின்றனர். அத்தகையதொரு நிபந்தனை எதுவுமே இல்லை என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்தார். நிதி ஒதுக்கீடு குறித்து துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடீலா யூசுஃபுடன் கலந்துரையாடுமாறு அவர் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் ஆலோசனை வழங்கினார். அவ்வாறு கலந்துரையாடுவது புதிய விஷயமல்ல. தாம் எதிர்க்கட்சியாக இருந்த சமயத்திலேயே அந்த நடைமுறை இருந்தது. 9வது பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்புடன் தாம் நிதி ஒதுக்கீடு தொடர்பில் கலந்துரையாடி இருப்பதை டத்தோஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். நிதி ஒதுக்கீடு குறித்து விவாதிக்க தனிப்பட்ட முறையில் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளை சந்திப்பீர்களா என வினவப்பட்டதற்கு அதற்கு அவசியமில்லை. அதுகுறித்து ஒருமித்த கருத்தை எட்டும் அதிகாரம் துணை பிரதமர் ஃபடீலாவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்கீடு பெற அரசாங்கத்துடன் விவாதிக்குமாறு மக்களவை சபாநாயகர் தான்ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கூறியிருந்தது தொடர்பில் டத்தோஸ்ரீ அன்வார் கருத்துரைத்தார். வர்த்தகர் ஒருவர் சமூக ஊடகத்தில் மேற்கொண்டு வரும் நன்கொடை திரட்டும் இயக்கங்கள் தொடர்பில் காவல்துறையினரால் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மோசடி புகார்கள் கிடைக்கப் பெற்றதை அடுத்து அவ்வாறு செய்யப்படுவதாக கூட்டரசு வர்த்தக குற்றப் புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோஸ்ரீ ரம்லி மோமன் யூசுப் தெரிவித்தார். அதில் தொடர்புடைய சில பேரிடம் இருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வறிய நிலையில் உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உட்பட பலருக்கு ஆயிரக்கணக்கான ரிங்கிட்களை திரட்டி அவர் உதவ வேண்டியவர்களுக்கு அதனை செய்யாமல் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. கஷ்டத்தில் உள்ளவர்களின் நிலையை எடுத்துக் கூற சம்பந்தப்பட்ட அந்த வர்த்தகர் சமூக ஊடகத்தை பயன்படுத்தி வருகிறார். அவரிடம் உதவி கோரியவர்கள் அந்த காணொளியில் காணப்படுவார்கள். நன்கொடை வழங்குவோர் உதவி கோருவோரின் வங்கிக் கணக்கு எண்களை பெறும் வேளை அந்நபர் அவர்களின் வங்கி அட்டைகளை தன் வசம் வைத்துக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது. தங்களுக்காக திரட்டப்பட்ட பணத்தில் ஒரு பகுதியை மட்டுமே அந்த ஆடவர் ஒப்படைப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் குறிப்பிட்டுள்ளனர். தங்களது வங்கி அட்டையை மீண்டும் பெற்று வங்கி கணக்கை சரிபார்த்த பிறகு அவ்விவரம் தங்களுக்கு தெரிய வந்ததாகவும் அவர்கள் கூறினர். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM நாட்டின் 9வது பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்புடன் தொடர்புடைய 4 அதிகாரிகளை கைது செய்துள்ளது. அவர்கள் கையூட்டு விவகாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. அந்நாள் வரையும் தடுத்து வைப்பதற்கான உத்தரவை கடந்த வெள்ளிக்கிழமை புத்ராஜயாவில் மஜிஸ்ட்ரேட் இர்சா ஜுலைகா வெளியிட்டதாக SPRMக்கு நெருக்கமான வட்டாரம் தகவல் வெளியிட்டுள்ளது. 3 கடந்த வெள்ளிக்கிழமையில் இருந்து 5 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மற்றொருவர் 3 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டு இன்று விடுவிக்கப்பட்டார். SPRM தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம் பாக்கியை தொடர்பு கொண்டபோது அந்நால்வரும் கைது செய்யப்பட்டதை அவர் உறுதிப்படுத்தினார். ஸ்லாங்கூரில் குடிநுழைவுத்துறை தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் சித்திரவதை செய்யப்படுவதாக கூறப்படுவதை மலேசிய குடிநுழைவுத்துறை மறுத்திருக்கிறது. அடிசி சியாசாட் டெலிகிராமில் பரவலாக பகிரப்பட்டிருந்த அச்செய்தி உண்மையில்லை என மலேசிய குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்து ஜக்கரியா ஷாபான் தெளிவுபடுத்தினார். குடிநுழைவுத்துறை தடுப்பு மையத்தில் உள்நுழை அளவில் சரிபார்த்ததில் அத்தகைய சித்திரவதை சம்பவங்கள் ஏதும் நிகழ்ந்ததற்கான பதிவு இல்லை. நடப்பில் உள்ள அமலாக்க நடைமுறைகளுக்கு ஏற்ப தடுத்து வைக்கப்படும் அனைவரும் நல்ல நிலையிலேயே நிர்வகிக்கப்பட்டு வருவதாக டத்து ஜக்கரியா கூறினார். தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் யாரேனும் கட்டொழுங்கை மீறினால் கொமாண்டன் மூலம் விசாரணை நடத்தப்பட்டு தவறு உறுதி செய்யப்பட்டு 2003ஆம் ஆண்டு தடுப்பு மைய நிர்வாக குடிநுழைவு விதிமுறைகளின் கீழ் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிக்கையொன்றின் வழி டத்து ஜக்கரியா தெரிவித்தார். அதே சமயம் தடுப்பு மைய பகுதியில் CCTV கேமரா உள்ளது என்றும் அதில் சந்தேகப்படும்படியான நடவடிக்கை ஏதும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை தடுப்பு மையத்தில் சித்திரவதை சம்பவம் நிகழ்ந்ததாக கூறி முன்னதாக அடிசி சியாசாட் டெலிகிராமில் செய்தி பகிரப்பட்டிருந்தது.
அங்கு தமது சகோதரர் குடிநுழைவுத்துறை அதிகாரியாக பணியாற்றுவதாகவும் சித்திரவதை சம்பவத்தை அவர் நேரில் கண்டதாகவும் நபர் ஒருவர் கூறியிருந்ததை அடுத்து அச்செய்தி வைரலானது. 17th Annual Edison Awards. இந்த ஆண்டுக்கான ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வரிசையில் த்ரிஷா, தமன்னா, கீர்த்தி சுரேஷ், பிரியங்கா மோகன், மாளவிகா மோகனன், ராஷி கண்ணா, திஷா பட்டானி. உங்களுக்கு பிடித்தமான நடிகையை தேர்ந்தெடுக்க எடிசன் அவார்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓட் பண்ணுங்க அல்லது edisonawards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். பெரா தமன் ஹுவோ ஜலன் சுங் ஹாமிங்கில் கடை வீடொன்றில் டியூஷன் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கழுத்திலும் கையிலும் கூர்மையான ஆயுதத்தால் கீறப்பட்ட அடையாளங்களுடன் இறந்து கிடக்க காணப்பட்டார். அந்த டியூஷன் ஆசிரியையின் கணவர் அச்சம்பவம் குறித்து நேற்று மாலை மணி 5:30 அளவில் புகார் கொடுத்ததாக ஈப்போ மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் சுப்ரிதண்டன் முகமது சஜிடான் அப்துல் சுகூர் தெரிவித்தார். இறந்த நிலையில் மீட்கப்பட்ட அந்த பெண் தமது மன உளைச்சலையும் அழுத்தத்தையும் சில தினங்களுக்கு முன் மேற்கொண்ட கண் அறுவை சிகிச்சையால் ஏற்பட்ட வலியையும் கணவரிடம் கூறியிருந்ததாக அறியப்படுகிறது. சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் தடயவியல் மற்றும் நோயியல் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அம்மரணத்தில் சந்தேகப்படும்படியான பிற அம்சங்கள் ஏதும் இல்லை. அவரது அருகில் மடக்கக்கூடிய கத்தியும் கண்டெடுக்கப்பட்டது. இதுவரை குற்றச்செயல் கூறுகள் ஏதும் கண்டறியப்படவில்லை என்றும் அது திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் முகமது சஜிடான் குறிப்பிட்டார். சிறிய அளவிலான குப்பைகளை வீசும் குற்றத்திற்காக 12 மணி நேரம் சமூக சேவை செய்வது மீதான உத்தரவு அமலாக்கம் இவ்வாண்டே நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு உரிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. சமூக சேவை செய்வதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதை உறுதிப்படுத்த அவ்வாறு செய்யப்பட்டுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோமிங் தெரிவித்தார். அதன் தொடர்பாக சட்டம் இவ்வாண்டே அமல்படுத்தப்படும். 2026 ஆண்டு மலேசியாவுக்கு வருகை தரும் ஆண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சுமார் 35 மில்லியன் சுற்றுப்பயணிகளை கவர்ந்தெடுக்க இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு மலேசியா மீது நற்தோற்றத்தை ஏற்படுத்துவது மிக முக்கியம் என ngா கோமிங் விளக்கினார். பொது இடங்களில் தூய்மையை பேணுவது அவசியம் என்பதை மக்களுக்கு எடுத்துரைக்கும் அதே வேளை விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதே சமூக சேவை உத்தரவு அமலாக்கத்தின் தலையாய நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பெரா ஆயிர் கூனிங் சட்டமன்ற உறுப்பினர் இஷாம் ஷாருடினின் நல்லுடல் இன்று காலை ராப்பாட் சத்திய இஸ்லாமிய மையத்து கொள்ளையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அந்நல்லடக்கச் சடங்கில் சுமார் 1000 பேர் கலந்து கொண்டனர். பெரா மந்திரி பசார் டத்து ஸ்ரீ சாரானி முகமது, மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என பெருவாரியானோர் அதில் பங்கேற்றனர். பினாங்கு ஜார்ஜ் டவுனில் நட்பு முறை கால்பந்தாட்டம் ஒன்றில் கலந்து கொண்டிருந்த போது இஷாம் திடீர் என மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. அவர் பினாங்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு நேற்று மாலை 5:40 மணியளவில் மரணமடைந்தார். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது பின்னர் உறுதி செய்யப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.